வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். இது எங்க பேரு தான் இதை பிரசங்கம் பண்றாரு. எங்க யார் வீட்டுல? பொருளை வீட்டுல. பொருளை வந்து கூப்பிட்டு விடுறாரு இல்லையா? பேதர் வாங்க, நீங்க எங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற. அங்க பேசும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வசனத்தை கேட்டவன் யாரும் மேலும் யார் இறங்கிட்டா? பரிசுத்தம் இறங்கிட்டார். ஆமென். வசனத்தை கேட்ட யாரும் மேலும் இறங்கிட்டார். எல்லாம் இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இங்க வந்தா எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. நீ எப்படி எங்க பிரச்சாரியா வீட்டுக்கு போச்சு? இல்லப்பா, சுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? வரத்தை அருளினாரு. அதே போல பிரச்சாரியா இருக்கும் அவர்களுக்கும் அந்த வரத்தை என்ன செய்திருக்கிறாரு? அனுகிரகம் பண்ணி இருக்கிறாரு. அதை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்துறோம். ஆமென். இப்ப விசுவாசிக்கிற நமக்கும் தேவன் வரத்தை கொடுக்கிறார். வரம் என்று சொன்னால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அதை சார்ந்து பாருங்க அந்நிய பாஷை, வியாக்கியான வரும், தீர்க்க தரிசனம் வரும், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் வரும், எல்லாம் வரங்கள். விசுவாசிக்க நமக்கு என்ன உண்டு? வரங்கள். எனக்குலாம் வரமே இல்லைன்னு சொல்லாதீங்க. தேடி பாருங்க, உங்களுக்கு வரம் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வரம் இருக்கு. அது தெரியாமையே பாருங்க, உள்ள அப்படியே புதைச்சி வச்சிருப்பாங்க. இல்ல இருக்கு, அப்படி வெளியே கொண்டு வாங்க, அதை பயன்படுத்துங்க. உங்கள் வரத்தை என்ன செய்யுங்க? அதை பயன்படுத்துங்க. ஜெபிக்கிற நேரத்தில் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவர் வியாக்கியான வரத்தை கொடுத்தா அதை வியாக்கியானம் பண்ணுங்க. தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருப்பாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆமென். அந்த வரத்தை கொடுக்கும்போது தைரியமா பேசுங்க. ஆண்டவர் பாருங்க அப்படி இன்சிஸ்ட் பண்ணுவாரு. வார்த்தைகள் சில வார்த்தைகளை கொடுத்து இதை பேசுவாங்களேன்னு சொல்லும் பொழுது அப்படி அடக்கி வச்சிருக்காங்க. வாய் திறந்து பேசுங்க. ஆண்டு கொடுக்கிற வார்த்தைகளை பேசுங்க. ஆகவே வரத்தை அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு கொடுக்கிற இப்படியாக அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறவராய். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஒருவரில் ஒரு எப்படிங்கள் அன்பாய் சுவாசமும் அன்பும் என்கிற காரியத்தை தான் பார்த்துக்கணும். சுவாசத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. அவரை அறிகிற அறிவோடு முடிஞ்சிடக்கூடாது. அன்பு இல்லைன்னா என்னது? ஒண்ணுமே இல்லைன்றார். ஐ எம் நத்திங் என்றார். நீங்க ஒண்ணும் இல்லப்பா. நல்ல விசுவாசம் இருக்கலாம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், சகல அறிவை அறிந்திருக்கலாம், திருக்கரசு வரவெல்லாம் தெரிய செய்யலாம். நான் அன்பு இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு இருக்கணும். சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது,